தமிழ்நாட்டின் பொது எதிரி அம்மாவின் தொண்டர்கள் ரத்தத்தில் உள்ளது திமுக எதிர்ப்பு. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும்ங்கிற இதற்கும் எங்களுடைய சண்டைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் சொல்றது இந்த 5 ஆண்டுகளில் அது தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கைக்கு பிறகுதான் நம்ம பேச முடியும். அவர் சொல்றது சரி. அதை இந்த நேரத்தில் திமுகவை நீங்களும் அண்ணா திமுகவும் அப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, இப்போ நீங்கள் அவங்களும் சேர்ந்துருக்கீங்களேன்னு கேட்டால், ஏங்க திமுகவும் காங்கிரஸ் 76 மிசாவில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு அங்கே உள்ள திமுகவில் இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட நாங்கள் மிசாவில் கைதானவன் உதவாங்கினவன் சொல்கிறாரு. அடுத்த 2 ஆண்டில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு திமுக கூட்டணி வச்சா தப்பு இல்லையா? நாங்கள் எங்களுக்குள்ள சண்டைகள் எல்லாம் புறந்தள்ளி விட்டு திமுகவை வீழ்த்த வேண்டும், தேர்தல் நெருங்கி விட்டது அப்படிங்கிற ஒரே நோக்கோடு பல கட்சிகள் இணைகிறப்ப அதில் போய் நீங்கள் திரும்ப கேள்வி வைப்பது எங்கள் விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ போர் நேரத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்தரும் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்தியாவில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இந்திய அரசாங்கத்தை சப்போர்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இப்போ திமுக பேரணி நடத்துறதுல இராணுவத்துக்கு ஆதரவாக டைரக்டாக அரசாங்கத்துக்கு ஆதரவாக நடத்த முடியாத காரணத்தினால அவங்க இராணுவம்னு சொல்லி மறைமுகமாக சொல்கிறாங்க. அதுபோல் தேர்தல் என்பது திமுகவை எதிர்த்து நடக்கப் போகிற ஜனநாயக போர். திமுகங்கிற தீய சக்தி வீழ்த்தப்பட வேண்டும். அதற்கு எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து